நம்ம ஆறாவது நாம அண்டர்லைன் பண்ணி 6 ஷட்கோஷ பதையே நமோ நமக. ஷட் டேஷ் 6 செமிகோலன். கோஷம் டேஷ் கோஷங்களினுடைய செமிகோலன். கோஷங்களினுடைய ஒரே வார்த்தை கோஷங்களினுடைய 6 கோஷங்களினுடைய பதையே தலைவனுக்கு செமிகோலன். நமோ நம டேஷ் போற்றி போற்றி. இதுக்கு 3 எக்ஸ்பிளேஷன் உண்டு. அதனால 1 போட்டுங்க இந்த கோஷத்துக்கு. அண்டர்லைன் பண்ணி கோஷம் 6 கொலன். கோஷம் அண்டர்லைன் பண்ணி கோஷம் என்பது அண்டர்லைன் பண்ணி செல்வம் என்று பொருள்படும். செல்வம் ஷட் பிளஸ் கோஷம் டேஷ் 6 செல்வங்கள். அவைகள் முறையே அரசு, சுற்றம், பொன், நெல், கல்வி, வாகனம் அல்லது அடிமை. வாகனம் சில சொல்லுவா, அடிமைனா தொண்டர்கள் அவருக்கு வேலை செய்யறவார்கள், அவர் செல்வம் அல்லது அடிமை எனப்படும். இவ்வித 6 செல்வங்களுக்கும் தலைவன் முருகன் என்க. இந்த 6 வேற மாதிரியும் சொல்லலாம். புலமை, தவம், புகழ், போகம், ஞானம், முக்தி என்ற 6 செல்வங்களும் கொள்ளலாம். எனவே மேற்சொன்ன செல்வங்களுக்கு எல்லாம் நமது குகவேல் தலைவன். ஆதலால் அவனை வணங்குவோர் நமது குகவேல் தலைவன். ஆதலால் அவனை வணங்குவோர் அச்செல்வங்கள் அனைத்தையும் பெறுவர் என்று அறிக. செல்வம் முதலிய எல்லா சிறப்புகளும் கந்தநாதன் கழலினையை கை தொழுதமையாலேயே வந்தன. கொட்டேஷன் செய்யும். சிறப்புளார்கள் சிறப்பெல்லாம் இறப்பில்லா உன் இணைப்பதம் குறித்து நோற்ற குறிப்பாலோ. ஆமா, உன் இணைப்பதம் குறித்து நோற்ற உன்னோட பாதங்களை தவஸ் பண்ணதுனாலதானே கிடைச்சது எல்லாருக்கும். குறித்து நோற்றனா நோன்பு தவம் செய்த குறிப்புதானே. பொறிச்சமீக யாரு எந்த ஊருன்னு தெரியல. பொறிச்சமீக புறத்தனே, பொறிச்சமீக புறத்தனேங்கிறாரு. எந்த ஊருன்னு தெரியல. பாமனடிகள் ஏதோ ஊரு, எந்த ஊருக்கு, அதாவது ஏதோ பேராவது தமிழா பண்ணிருக்காரு. நம்பர் 2 போட்டுக்கோ. கோஷம் டேஷ் புத்தகம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. கோஷம் டேஷ் புத்தகம் சாத்திரம். கோஷம்னா புத்தகம், சாத்திரம், கமல கோஷம் அல்லது தோத்திர நூல்கள். தோத்திர அண்டர்லைன் பண்ணிக்கோ. பாமனடிகள் மட்டுமா? ஷட் தோத்திர நூல்கள். தோத்திர நூல்கள் அதெல்லாம் இது புஷ்பம். கோஷம்னா சாத்திரம் இல்ல தோத்திர நூல்கள். அப்புறம் அண்டர்லைன் பண்ணி ஷட்கோஷம் என்பது அண்டர்லைன் பண்ணி அருசமய சாஸ்திர நூல்கள் என்று கொண்டு அருசமய நூல்களின் உட்பொருளாய் அமைந்த தலைவன் என்று கூறுக. சட்கோஷ பத்தியங்கிறது எப்படி அர்த்தம் சொல்லலாம். கொட்டேஷன் அது பண்ணி அதே சொல்லுங்க, அவரே சொல்லு. கொட்டேஷன் அருசமய சாஸ்திர பொருளோனே. அண்டர்லைன் பண்ணி ஷட்கோஷம் என்பது 6 தோத்திர நூல்கள். அதுவெல்லாம் அண்டர்லைன் பண்ணி சாத்திரத்தை சொல்லிட்டாரு. அருசமய சாஸ்திரத்துக்கு அர்த்தம் தோத்திர நூல்களா வச்சிருந்தா அது எப்படி? தோத்திர நூல்கள். தோத்திரம் தமிழ்ல தோத்திரம் நூல்கள் என்னில் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தா பாம்பன் அடிகளால் நூல்கள் 6 தோத்திர நூல்கள் என்று என கொண்டால் எண்ணில் என்று அர்த்தம் புரிந்தால் பாம்பன் அடிகளால் ஒருவனையே புகழ்ந்த அருணகிரி அண்டர்லைன் பண்ணிக்கோ என புகழப்பட்ட முனிவரது அண்டர்லைன் பண்ணி தனிப்பெரு நூல்கள் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், திருவகுப்பு, திரு கூற்றியிருக்கை என்ற 6 நூல்களை கொள்ளலாம். சர்க்கோஷ பதியருக்கு எப்படி சொல்லலாம். இந்த அருமையா சொன்ன 6 சோழனுக்கும் தலைவன் முருகன். ஏனெனில் பாமனடிகளுக்கு நம் அருளியார் இடத்திலும் அவரது அரிய தோத்திர பணுவல்களிலும் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டு. அதனாலதான் அவர் விரதமே வச்சிருந்தாரு. ஒரு பாட்டு கடைசியில அவர் பேரை வைக்கிறது. இதுவர் நாம ஒருமை புகழ்முனி பத்தையே நமோ நமோன்னு இடிவரும். பாமனடிகள் தாம் அருளிய நூல்களை 6 மண்டலங்களாக பிரிவு செய்துள்ளனர். ஆகவே கொட்டேஷன்ல பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சொல்ற வேலவனே என்றது போல ஆறுமுகனுக்கென பாடிய, இதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு, அருள்ஞார் பண்ண 6 பேருக்கும் தலைவன். அதே மாதிரி பாமரர்கள் பாடின 6 மண்டலங்கள் பாட்டுக்கும் தலைவன். அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். 6666 பாடல்கள் கொண்ட 6 மண்டல நூல்களின் தலைவன் ஷட்கோஷபதிக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் என்றும் பொருள் கொள்ள இடம் இருக்கிறது. இதுகாலம் கூறியதிலிருந்து நம் குமர பகவான் 6 வகை பேறுகளுக்கும் 6 செல்வங்க சொல்ல முடியும். ஞான வைராகியம் சினாப்சிஸ் கொடுக்கிறார். 6 சமயம் அல்லது 6 வகையான சாத்திர சோத்திர நூல்களுக்கும் தலைவன் என்பதும் விளங்குகிறது. 3வது பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி கோஷம் டேஷ் தாமரை நமக்குள் இருக்கும் ஆதார கமலங்கள் 6 ஆகும். அவை ஒரு லைன் ஒண்ணு எழுதிவாங்க. மூலாதாரம் டேஷ் குய்யத்திற்கும் குதத்திற்கும் நடுவிடம் பிராக்கெட்ல, குய்யத்திற்கும் குதத்திற்கும் அது இருக்கிற இடம் நடுவிடம் பிராக்கெட் எண் பண்ணி 4 பேர் கமலம். நம்ம யோக நூல்ல நிறைய சொல்லியிருக்கோம். இது படிக்கிறவாளுக்கு தனியா படிக்கிறவாளுக்கு தெரியற போது அதனால எல்லாம் விவரம் சொல்றேன். 4 பேர் கமலம். சுவாதிஷ்டானம் 4 கோழி ஆரம்பிக்கிறாரு. சுவாதிஷ்டானம்
பிராக்கெட் பிராக்கெட்ல டேஷ் பிராக்கெட்ல அடிவயிறு 6 இதழ் கமலம். மணிப்பூரகம் டேஷ் பிராக்கெட்ல உந்தி 10 இதழ் கமலம். அநாகதம் டேஷ் இதயம் பிராக்கெட்ல இதயம் 12 இதழ் கமலம். விசுத்தி டேஷ் பிராக்கெட்ல கண்டம் 16 இதழ் கமலம். ஆக்ஞை டேஷ் பூர்வமத்தி 3 இதழ் கமலம். 3 இதழ் கமலம் அப்படி இருக்கும், பிற மாதிரி இருக்கும். ஆகையால் ஷட்கோச பச்சையே என்றால் கமா ஆராதார கமலத்து சில பிள்ளையார் ஆரம்பிச்சு கடைசியில சதாசிவன் மூலம் வரும். அவளுக்கெல்லாம் தலைவன் முருகன் அர்த்தம் இல்லை அவர் இந்த நாமனால. அதிதேவதைகளின் தலைவனுக்கு என்னும் பொருள் கிடைக்கிறது. ஷட்கோச பத்தியங்கிறதுக்கு இப்படி அர்த்தம். கோஷம் ஆதார கமலமா வச்சுண்டு செவ்வேள் ஆராதார தெய்வம் என்பதனை ஒரு லைன் கொட்டேஷன் சின்ன சின்ன கொட்டேஷன் வீராதாரா ஆராதாரா எனவும், அதாவது பாலாய் நூலாய்ங்கிற பாட்டு. அப்புறம் இன்னொரு கொட்டேஷன் ஆதார தொழியோனே என்றும் வீராதாரா ஆராதாரா எனவும் ஆதார ஆறு பாட்டு ஆதார தொழியோனே என்றும் இன்னொரு கொட்டேஷன் 4 என்ற புது திருப்புகழும் புது பாடாளுக்கா புது 4 கோழி ஞாலம் உண்டகமானியதானில ஞாயிறு கோலா காலன் வீர பண்டித வீரா ஆச்சாரியா வினய்கீரா என்பார். அப்புறம் 4 சதுரத்த என்ற புலியூர் திருப்புகழும் சிதம்பரத்துவ பாட்டு 4 சதுரத்த பஞ்சரை அப்படின்னு ஆரம்பிக்கும் என்ற புலியூர் திருப்புகழும் கூடுவது சிந்திக்கத்தக்கன. அன்றன் பண்ணி ஆதார கமலங்களின் ஆறின் தலைவா ஆதார கமலங்கள் ஆறின் தலைவா, அதாவது ஷட்கோண பதையேங்கிறது ஆறின் தலைவா உனக்கு வணக்கம் என்றும் பொருள் ஆகிறது. 6 சமயம் 6 சாத்திர நூல் 6 தோத்திர நூல் பாம்பனர்கள் 6 நூல் எல்லாத்துக்கும் பலவிதமான எக்ஸ்பிளனேஷன் இந்த நாமத்துக்கு. இது ஒரு கடைசி இன்னும் பொருள் ஆகிறது. அப்புறம் 7வது பிராணமய கோஷம், அது 5வது 6 வராது 5 கோஷம் உடம்புல கோஷங்கள் அன்னமய கோஷம் பிராணமய விஞ்ஞானமய கோஷம் 7 கோஷம் அந்த இடத்துல ஒரேங்க அந்த அர்த்தத்தில் வருது.